நாம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், என்ன கிரியைகள் செய்ய வேண்டும், என்ன விஷயங்களில் வாழ்க்கையை நடத்த வேண்டும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் வேதங்கள். இந்த அனைத்து தேவர்களுமே நான் வச்சிருக்கக்கூடிய என்னுடைய ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சொல்றார் கிருஷ்ணர். இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் அடிக்கடி சொல்லுவார், என்ன அப்படின்னா, அனைத்து தெய்வ வழிபாடுகளிலும் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு மினிஸ்டீரியல் போஸ்ட் மாதிரி வரவர். நாம் கடவுளை குறை சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னா, எனக்கு நான் கஷ்டப்படுகிறேன்னு. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அப்படி. நீங்க நல்லா படிச்சிருந்தா நல்ல வேலை கிடைச்சிருக்கும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ அன்றாட ஆன்மீகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் போதே நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு, சந்தேகங்கள், கேள்விகள், யார் மூலமாவது இதற்கு தெளிவு கிடைக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரியான அடிப்படை புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த விஷயங்களை பற்றி விளக்குவதற்காக நம்முடைய அலுவலகத்திற்கு இஸ்கான் சுவாமிகள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நிறைய விளக்கங்களை நமக்கு தரவிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுடன் இருக்கும் இந்த பேட்டியை எல்லாரும் பார்த்து பலனடையலாம் அப்படின்னு கேட்டுக்கிறோம். சுவாமிஜி நமஸ்காரம். இப்போ ரொம்ப அழகா அந்த ஓம் அப்படிங்கிற ஒரு பொருள் சொன்னீங்க. அதற்கு அடிப்படை தத்துவம் என்ன, அன்றாட வாழ்க்கையில இந்த ஓம் அப்படிங்கிற விஷயம் நம்ம எப்படியெல்லாம் உபயோகப்படுறது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்போ எந்த ஒரு கடவுளர், ஏன்னா இந்து மதத்துல கடவுளர்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அவரவருக்கு என்ன விதமான கடவுள் உருவம் பிடித்திருக்கிறதோ அந்த உருவத்தின் படியான ஒரு வழிபாடு அப்படிங்கிற விஷயத்த நம்ம மேற்கொள்கிறோம். அப்போ எந்த தேவதா ஸ்வரூபத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல ஓம் அப்படிங்கிற ஒரு அஷ்டோத்திரம் சொல்றோம், அர்ச்சனை பண்றோம் அப்படின்னா அந்த ஓம் அப்படிங்கிற ஒரு ப்ரீஃபிக்ஸ் அதுல எல்லா மந்திரங்கள்லையும் வருது. இது எல்லா கடவுளருக்கும் உகந்ததா அப்படின்னா அது எந்த மாதிரி அடிப்படையில சேர்க்கப்பட்டிருக்கு, அதற்கான விளக்கத்தை சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயம், முதல்ல எல்லா தேவ வழிபாடுகளிலும் ஓம் என்ற வார்த்தை வருகின்றதுன்னு சொல்றீங்க. இது எங்கிருந்து வருது? நான் முதலே சொன்னேன், இந்த சப்த பிரம்மான்னு சொல்லக்கூடிய வேதங்களுடைய தாத்பரியம் தான் அனைத்திலும் இருக்கு. நாம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், என்ன கிரியைகள் செய்ய வேண்டும், என்ன விஷயங்களில் வாழ்க்கையை நடத்த வேண்டும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் வேதங்கள். அப்ப இந்த வேதங்கள் எப்படி வந்தது? பகவானினுடைய ஒலி சப்தத்தின் மூலியமாக பிரம்மதேவருக்கு கொடுக்கப்பட்டது. பிரம்மதேவர் என்ன பண்றார்? இந்த பிரபஞ்சத்தை படைக்கின்றார், உங்களையும் என்னையும் படைக்கின்றார், உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் படைக்கின்றார். அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய வழியில வரக்கூடிய நபர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனுக்கள், வியாசதேவர் போன்ற நபர்கள் நாம என்ன மாதிரி விஷயங்கள் ஈடுபட வேண்டும் சொல்லக்கூடிய விஷயங்களை நமக்காக எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அதுல வந்ததுதான் நீங்க சொல்லக்கூடிய விதவிதமான தெய்வ வழிபாடுகள். அதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதையும் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஒவ்வொரு தெய்வங்களுடைய வழிபாட்டும் என்ன அப்படின்னா அதனுடைய சாராம்சம் நானேன்றார் அவர். இந்த தெய்வத்தை வணங்குகின்றீர்கள், இந்த தெய்வத்தை வணங்குவதற்கான பாதை என்ன, சரியான வழிமுறை என்னன்னு வேதம் சொல்லிக் கொடுக்கின்றது. அதை கடைபிடிக்கின்றீர்கள். அந்த கடைபிடிக்கக்கூடிய மந்திரத்துல முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறோம்? ஓம்னு சொல்லிதான் வார்த்தை ஆரம்பிக்கின்றோம். அப்ப என்ன அர்த்தம்? பகவானினுடைய சக்தியின் கீழ் இயங்கும் இந்த தெய்வத்தை நான் வணங்குகின்றேன், இந்த பர்பஸுக்காக வணங்குகின்றேன். அப்ப அதை எப்படி வணங்க வேண்டும் நமக்கு தெரியாது. அது வணங்குவது எப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் இருக்கு. எப்படி தேவி உபாசனம் எப்படி பண்ண வேண்டும், எப்படி சிவ உபாசனம் பண்ண வேண்டும், எப்படி முருகதேவனை வழிபட வேண்டும், எப்படி சூரிய தேவனை வழிபட வேண்டும், எப்படி சந்திரனை வழிபட வேண்டும், எப்படி வாயுவை வழிபட வேண்டும், எல்லாமே இருக்கு. அப்ப அதில் வரக்கூடிய விஷயங்களை கடைபிடித்தோம் என்றால், உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல 2 கெமிக்கல்ஸை ப்ராப்பரா மிக்ஸ் பண்ணா ஒரு அவுட்புட் கிடைக்கும். அது நீங்க சென்னையில பண்ணாலும் சரி, சேலத்துல பண்ணாலும் சரி, அல்லது இப்ப அமெரிக்காவில் ஏதாவது ஒரு மாநாட்டில் பண்ணாலும் அதே பலன் தான், ஆப்பிரிக்காவில் பண்ணாலும் அதே பலன் தான். நம்ம எப்படி ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்த்தோம்னா வாட்டர் கிடைக்கும்ன்ற விஷயம் எங்க போனாலும் கிடைக்க போகுது. இந்த உபாசனத்தை இப்படி செய்தோம் என்றால் அந்த பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சுதாகணும். அப்ப அது எங்க செய்தாலும் சரி, அமெரிக்காவில் பண்ணாலும் சரி, சொமாலியால பண்ணாலும் சரி, பாகிஸ்தான்ல பண்ணாலும் சரி, அப்ப அதுல எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஆனால் வழிமுறைகள் எப்படி பண்ண வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதை சரியாக செய்கின்றோமான்ற விஷயம்லாம் அடுத்த கேள்வி. அப்ப இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி என்ன? இந்த அனைத்து விதமான தெய்வ வழிபாடுகளிலும் ஓம் என்ற வார்த்தை வருகின்றது. ஆமாம்,
அது என்ன பண்றோம்? அதனால தான் அவர் என்ன சொல்றார், இந்த அனைத்து தேவர்களுமே நான் வந்து வச்சிருக்கக்கூடிய என்னுடைய ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு சொல்றார் கிருஷ்ணர். நான் அடிக்கடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் அடிக்கடி சொல்லுவார். என்ன அப்படின்னா, அனைத்து தெய்வ வழிபாடுகளிலும் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு மினிஸ்டீரியல் போஸ்ட் மாதிரின்னு அவர். மினிஸ்டீரியல் போஸ்ட்னா என்ன? இன்னைக்கு உங்க லைட் எரியுது, லைட் எரியதுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் இருக்கார். உங்க டேப்பை திறந்தா தண்ணி வருது, அப்போ வாட்டர் மினிஸ்டர் இருக்கார் இல்லைங்களா? நீங்க வந்த பாதையில ரோடு போட்டிருக்கு, அப்போ ரோடுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கார். நீங்க வரக்கூடிய விஷயத்துல வந்து ஏதாவது ஒரு பரிமாற்றம் பண்ணீங்க, அதுக்கு வந்து ஒரு பணம் தேவைப்பட்டது, அதுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கார். இது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் படித்தோம் கல்லூரியில், அதுக்கு கல்வி மினிஸ்டர் இருக்கார். அப்போ ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் ஒரு 5 வருடங்கள் ஒரு பதவி இருக்கு. அதே மாதிரி இந்த தெய்வங்களுக்கும் ஒரு பதவின்ற பதவி இருக்கு. நீங்களும் அந்த தெய்வங்களாக மாற முடியும். பதவி தான் அது. அதற்குரிய ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்க அடையணும். நீங்களும் பிரம்மதேவனாக மாற முடியும். ஆமா, பிரம்மதேவனாக மாற முடியும். ஆனா குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இல்ல. இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிற குவாலிஃபிகேஷன் படி நம்ம மனிதனா இருக்கோம். அந்த குவாலிஃபிகேஷன் படி அந்த பல்லியாக இருக்கின்றது, குவாலிஃபிகேஷன் படி அது நாயாக இருக்கின்றது, குவாலிஃபிகேஷன் படி அது மாடாக இருக்கின்றது. அப்ப என்ன அர்த்தம்? குவாலிஃபிகேஷன் கிடைத்தால் உங்களுக்கு தகுந்த பதவி கிடைக்கும். குவாலிஃபிகேஷன் யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. நாம கடவுளை குறை சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னா, எனக்கு நான் கஷ்டப்படுகிறேன்னு. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அப்படி. நீங்க நல்லா படிச்சிருந்தா நல்ல வேலை கிடைச்சிருக்கும், நல்லா பண்ணி புண்ணியம் பண்ணியிருந்தா நல்ல வேலை கிடைச்சிருக்கும். அதனால எல்லா தெய்வ வழிபாடுகளிலும் ஓம் என்ற சாராம்சம் இருக்கின்றது. அதுதான் பிரணவம். அந்த பிரணவத்தின் மூலியமா என்ன பண்றோம்? அந்த தெய்வங்களை வழிபடுவதற்கு முன்னால் ஆதி பகவானாகிய பகவான் கிருஷ்ணரை வணங்கிவிட்டு அந்த தெய்வங்களையும் வழிபடுகின்றோம். அதனால் வழிமுறைகளில் உபாசனங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றோ அதுபடி பண்ண வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பொதுவா பகவான் அப்படிங்கிற வார்த்தை கிருஷ்ணரை மட்டும்தான் குறிப்பதாக பலதரப்பட்ட மக்களிடையே இருக்கிற ஒரு விஷயம். அது எல்லார் மனசுலயும் பகவான் அப்படின்னா கிருஷ்ணர் அப்படின்னு. ஆனா இந்த பகவான் அப்படிங்கிற வார்த்தை கிருஷ்ணரை மட்டும்தான் குறிப்பிடுறதா அல்லது பிற கடவுளர்களை குறிப்பிடுகிறதா? உதாரணத்துக்கு இப்போ திருக்குறள்ல திருவள்ளுவர் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப அந்த பகவான் அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிப்பிடுகிறது? எந்த கடவுளை குறிப்பிடுகிறது? அது கிருஷ்ணர் மட்டும் தானா அல்லது வேற ஏதாவது விளக்கங்கள் அதற்கு இருக்கா? இப்ப பகவான்ற வார்த்தையே ஒரு டெஃபினிஷன். இப்போ ஹியூமன் பீயிங் அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் இல்லையா? டெஃபினிஷன். அது டெஃபினிஷனா என்ன? அதை வந்து எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லக்கூடிய விஷயங்களில் நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பகவான்ற வார்த்தைக்கு பராசர பட்டர் அருமையான ஒரு பராசர முனி எழுதியிருக்கார். பராசர முனிவர் எழுதியிருக்கக்கூடிய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, 6 விதமான ஐஸ்வர்யங்களை முழுமையாக கொண்டிருப்பவர் தான் பகவான். முழுமையாக கொண்டிருக்கணும். இன்னைக்கு ஒரு நபருக்கு வந்து அதிகமான ஐஸ்வர்யங்கள் இருக்கு, செல்வம் இருக்கு, அவருக்கு முழுமையாக இல்லை. ஒரு நபருக்கு வந்து பெயர் இருக்கு, முழுமையாக இல்லை. இன்னொரு நபருக்கு வந்து அறிவு இருக்கு, முழுமையாக இல்லை. 4வது இன்னொரு நபருக்கு அழகு இருக்கு, முழுமையாக இல்லை. 5வது இன்னொரு நபருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அவருக்கு வந்து வீரம் அதிகமையா இருக்கு, முழுமையாக இல்லை. 6வது துறவு. துறவுமே ஒரு ஐஸ்வர்யம். துறவு வாழ்க்கையும் ஒரு ஐஸ்வர்யம். அந்த துறவு வாழ்க்கையும் கிருஷ்ணர் வந்து பூரணமாக பெற்றிருந்தான்ற விஷயத்தை கிருஷ்ணகிரியில பார்க்கிறோம். அப்ப ஷண்ணா இதி பக்கனான்னு சொல்லப்பட்டிருக்கு. 6 ஷண்ணனா 6 விஷயங்களும் இதி ஷங்கள் முழுமையாக இருக்கணும். அது முழுமையாக இருந்தால்தான் அது என்ன அப்படின்னா பகவான் ஒருத்தரை சொல்ல முடியும் அப்படின்ற வார்த்தையை பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருத்தர் செல்வம் இருக்கும், நாளைக்கு இல்லாம போகலாம். இன்னைக்கு ஒருத்தர் அழகு இருக்கும், நாளைக்கு இல்லாம போகலாம். இன்னைக்கு ஒரு நபரிடம் வந்து உதாரணத்துக்கு நான் சொன்னேன், தெய்வங்கள் இருக்கு, தெய்வங்கள்ட்ட செல்வம் இருக்கு, குபேரன் இருக்கு. குபேரன் வந்து ஒரு போஸ்ட். அந்த குபேரனுக்கு அந்த செல்வத்தை கொடுத்ததே பகவான் தானே. அப்ப அந்த பகவான் யாரு அப்படின்ற கேள்வி நீங்க கேட்கிறீங்க. அதுதான் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் ஆதியும் நான் தான் அந்தமும். பிரம்மதேவரும் சொல்றார் ஆதி. நீ சொன்ன ஆதி பகவன் முதற்றே உலகின்ற வார்த்தை தான் அங்கேயும் இருக்கு. சர்வ காரண காரணம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த கோவிந்தன் தான் ஆதி புருஷம். அந்த ஆதி புருஷன்னா புருஷன் அவன். அது வந்து ஒரு உருவம் இல்லை. பிரம்மதேவன் சொல்ல, நான் வந்து அந்த ஆதி புருஷனை பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன், அவன் தான் எல்லாவற்றுக்கும் ஆதி அந்தமும் அவன் தான் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம பார்க்க முடியாத பகவானை பிரம்மதேவர் பார்த்து உங்களுக்கு சொல்கின்றார். அவருடைய வார்த்தைகள் மூலியமாக புரிந்து கொள்கின்றோம். அப்ப என்ன விஷயம்? அந்த பகவான்றவர் யார், எங்க இருக்கின்றார், அவருடைய அட்ரஸ் என்ன, அவர் எப்படி இருப்பார், அவருடைய செயல்கள் என்ன, என்ன பண்ணி கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நம்ம 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டிருக்கோம். இந்த தேதி 20ஆம் தேதி வச்சுக்கோங்க. அப்ப 20ஆம் தேதி என்ன பண்ணி கொண்டிருக்கின்றார் அவர் இருக்கு. அட்ரஸ் என்ன இருக்கு. எப்படி அடைவது, எந்த பஸ்ஸை பிடிச்சா போகலாம், எந்த ட்ரெயினை பிடிச்சா போகலாம், எந்த ஃபிளைட்டை பிடிச்சா போகலாம் இருக்கு. அப்ப அந்த பகவானும் நம்மளை போல ஒரு புருஷர். அவருடைய சக்தியில் தான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அவர் தான் வந்து கிருஷ்ணன்ற வார்த்தையை பகவத்கீதைன்னு புரிஞ்சுக்கிறோம். பிரம்மதேவர் சொல்றார்,
இப்ப சிவபெருமான் சொல்கின்றார், தேவியரையும் வருதுகின்ற எல்லாத்துலையும் வருது. அப்ப எல்லாருடைய விஷயங்களையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது எப்படி புரிந்து கொள்கின்றோம்? கிருஷ்ணர் தான் ஆதி பகவான், கிருஷ்ணரை வணங்க அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா விதமான விஷயங்களிலும் நான் தான் ஆதி, நான் தான் சூத்திரேன மணிகனாயிவான்றார். சூத்திரேன மணிகனாயிவானா என்ன? எப்படி நம்ம மாலை போட்டிருக்கோம், மாலையில ஒவ்வொரு மணிமணியா இருக்கு, மணிக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஒரு நூல் இருக்கும். அவர் தான் அந்த நூல். நாம வெளியில அந்த நூல் தெரியவதில்லை. ஒரு மணி மாலையில மணி மட்டும் தானே தெரியும். அது மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய நபர் நமக்கு தெரியல. அவர் தான் சூத்திரேன மணிகனாயிவா, அவர் தான் சூத்திரம். அவர் தான் எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டுகின்றார், எல்லாவற்றையும் பார்க்கின்றார். வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம். 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.